சனியோட பிடியிலிருந்து விலக முடியுமா? அப்படி ஒன்று இருக்கா? நமக்கு யோசிக்க தோணும்ல. சனி ஒன்றை பிடிச்சிருக்காரு, அதிலிருந்து நம்ம விலகணும். என்ன செஞ்சால் விலக முடியும்? சனியோட பிடி சாதாரணமான பிடியாக இருக்குமா? யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி இருக்கட்டும், குரு இருக்கட்டும், இவங்க யாருக்கிட்டேயும் சிக்காதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இதுதான் முதல் உண்மை. தனுசு ராசிக்காரங்கன்னா யாருக்கிட்டேயும் சிக்க மாட்டாங்க. ஏன்னா குரு ஞானம் அதிகமாக கொண்டவர்கள். 2 விஷயம் சொல்லுவாங்க. குருவோட ஞானம்னா, ஒரு குரு உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தியானம் பண்ண மாட்டார். தெரிந்து கொள்ள ஞானம் உள்ளவர்கள் குருவாக வருவார்கள். இவ்வளோதான் செய்தி. கிட்டும் ஒரு இடத்துக்கு வர மாட்டீங்க. நீங்கள் எங்கே போனாலும் பூந்து விளையாடலாம். பார்வை ஒரு கலக்கு கலக்கலான்னு சொல்லுவாங்க. அது தனுசு ராசியால் முடியும். இதுதான் தனுசு. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போது 7.5 சனி விலகி கொஞ்ச நாள் இப்படி இருந்தீங்க, ஒரு 2.5 வருஷம். ஆனால் இந்த 7.5 சனி விலகுதே தவிர பெரிய யோகம் இல்லை, இல்லையா? பெரிய யோகத்தை பார்த்தீங்களா? இல்லை. காரணம், இந்த 7.5 சனி முழுமையாக விலகினாலும் சில தர்ம சங்கடமான விஷயங்கள் அவ்வப்போது தனுசு ராசியை ஆட்டி படித்தது தான் இருக்குது. ஏன்னா சில வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்துறதே கிடையாது. சில இடங்களில் சில அஸ்திவாரத்தை போடுறதே கிடையாது. இப்போ சனி பார்க்குறாரு. இப்போ அர்த்தாஷ்டம சனியாக உள்ள என்ட்ரி ஆகுறாரு. எப்படி ஆகிற? அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனினா 4வது இடத்துக்கு சனி வராரு. இவர் கம்பல்சரி இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போடுற இடத்துக்கு வராரு. நீங்கள் இப்போ வேணானே சொல்ல முடியாது. சில பேர் வீடு கட்டுவோன்னு சொல்லுவோம். நான் எங்கே சார் வீடு கட்டுறது? அதுக்கு ஒரு இடம் வாங்கணும் சார், அது ஒரு பேங்க்கில் ஒரு லோன் போடணும் சார், அது ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது சார், நமக்கெலாம் செட் ஆகாது, வசதி இல்லை சார். எதுவுமே இல்லாமல் தான் ஒரு இடத்துல இறங்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு விஷயத்தை சேகரிக்க முடியும், ஒரு விஷயத்தை தேட முடியும். தேட தேட தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி கிடைக்கும். தேடுறதுக்கே பயந்துக்கிட்டு உள்ளே இருந்தோம்னா எப்போ வெற்றி கிடைக்கிறது? ஒரு ரவுண்டு ஜாதகத்தில் சனி ஒரு வாட்டி சுற்றி வராருன்னா அவன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும், வரணும். எத்தனை பாடத்தை எடுத்து கொடுத்துருக்கு 7.5 சனி, சும்மாவா? அந்த பாடம் ஒன்று போதுமே நம்மளுடைய வெற்றிக்கு. ஆனால் 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டோம்? அந்த வெற்றியை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டோம். இப்பயும் அப்படி நின்றுடக்கூடாது. அதுக்கு தான் சனி பார்த்தாரு, இப்போ நம்ம இவங்கள கையில் வச்சுக்கணும் அப்படின்னு இப்போ உங்களோட பிடிக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு. தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரங்க ஒரு 500 லைக் பண்ணுங்கள், வருதான்னு பார்ப்போம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசியோ அந்த ராசி சனி பயிற்சி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சனி விலக போகிறாருன்னு சொல்லிட்டு சனி பிடிக்க போகிறாருன்னு சொல்கிறீங்களே, இது அர்த்தாஷ்டம சனியாக பிடிக்கிறாரு. அப்படின்னா என்ன? நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு? நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே. இந்த தவம் இருப்பாங்க, நீங்கள்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? அதுக்குன்னு விரதம் இருப்பீங்க, சஷ்டி விரதம் இருப்பீங்க. 1 மணினா 1 மணிக்கு சாப்பிட்ணும், 8 மணினா 8 மணிக்கு சாப்பிட்ணும். அப்படிப்பட்ட நபர்கள் 2-3 நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க. எப்படி முடியும்? இப்படியும் இருக்க முடியும் நம்மளால். ஆனால் நம்ம மனசு அதுக்கு ஓகே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம மனசு ஓகே பண்ணுறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வேணும். இப்போ அந்த தனுசு ராசிக்காரர்களை இப்போ இன்னும் சரிப்படுத்தக்கூடிய நேரத்துக்கு இந்த சனி பகவான் வராரு. அர்த்தாஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு ஒரு அழகான ஃபவுண்டேஷனை போடுறாரு. 10 மாடி கட்டிடம் கட்டலாம் சார், ஆனால் கீழே அஸ்திவாரம் இல்லாமல் கட்ட முடியுமா? வாய்ப்பு இல்லையே. அஸ்திவாரத்தை போடுறாரு இப்போது. அதை நீங்களாக போடுவீங்கன்னு கடவுள் பார்த்தாரு. தனுசு ராசிக்காரங்க ஒரு அஸ்திவாரத்தை போட்டு முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் நடக்கலை, உங்களாலையும் பண்ண முடியல. இப்போ சனி பார்க்குறாரு, இப்போ நீங்கள் தான் இறங்கணும். அதனால தான் சொல்கிறேன், சனி அர்த்தாஷ்டம சனியில் வந்துட்டாருன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் போடுறாருன்னு அர்த்தம், உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம், உங்கள் கனவுகள் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு அர்த்தாஷ்டம சனி என்னை ஆட்டி படிக்க போகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு சங்கடம் வரணும் சார், கொஞ்சம் பயம் வரணும், கொஞ்சம் வருத்தம் வரணும். இதெல்லாம் வந்தால் தான் நம்மளை மாற்றிக்க முடியும், ஒரு நல்லது நடக்கும். இல்லை நம்ம இருந்த இடத்துல தான் இருப்போம். நீங்கள் பல விஷயத்தை கற்றுக்கணுன்னே விரும்புகிறத கிடையாது, கஷ்டத்தை பக்கம் திரும்புறது கிடையாது, வருத்தப்படுற பக்கம் திரும்புறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அழணும், வருத்தப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும். அதுக்கு பிறகு ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் சிரிப்பும் வரும் பாருங்கள், அதுதான் நல்ல செய்தி. அதுதான் ஆனந்த சிரிப்பு. இழந்தவனுக்கு தான் திரும்பி கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் 7.5 சனியில் எதை நீங்கள் இழந்திருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெற்றுத்தர போகுது. ராஜா மாதிரி தான். நீங்கள் ராஜாவாக இருந்தீங்க, ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தீங்க, சில விஷயத்தை இழந்தீங்க. அர்த்தாஷ்டம சனி இந்த போரில் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது, படைபலத்தை உண்டாக்க போகுது. ஏற்கனவே நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு குரு ஆட்சி. நல்ல மனிதர்கள் உங்களை உசுப்பேற்ற போகிறாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. ஒரு படைத்தலைவன் நல்லா வெற்றி பெறானா அவன் நல்லா ஞானத்தோடு இருக்கான அர்த்தம், பலத்தோடு இருக்கான அர்த்தம்.
பல அனுபவம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மந்திரி நல்லா இருக்கான்னு அர்த்தம். ஒரு தளபதி நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அடி மட்டும் சரியில்லைனா என்றைக்குமே ராஜாங்கம் சக்ஸஸ் ஆகாது. ஒரு படையில் நம்ம ஜெயிக்கிறோம், ஒரு தளபதி வெற்றி பெறாங்கன்னா, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இயக்கக்கூடிய சனி இப்போ உங்கள் பக்கம் இருக்கிறாரு. சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. திடீர் லாட்ரி யோகத்தை கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்த சனி பகவான் நடத்தி கொடுக்க போகிறாரு. இதுதான் உண்மை. நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே முடியல, இதெல்லாம் வராது, இதெல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே திரைப்படத்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், நீங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், தடைப்பட்ட கல்வி நீங்கள் மீண்டும் படிக்க போகிறீங்க. தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் ஒளிர போகுது. ஆக அர்த்தாஷ்டம சனி உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, பேஸ் மட்டத்தை போடுறதுக்குன்னு முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஸ் மட்டும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த செய்யுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் நவகிரகம்னு ஒன்று இருக்கும். அந்த நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 7 வாரம் நீங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்கள். 8வது வாரம் பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் செய்து அந்த சனீஸ்வரனுக்கு எள்ளு சாதம் நிவேதம் பண்ணி 10 பேருக்கு தானம் பண்ணுங்கள். அர்த்தாஷ்டம சனியில் புது வியூகம் நீங்கள் பெற போகிறீங்க. 8 வாரம் 8வது கனியை நீங்கள் பெற போகிறீங்க. வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 500 லைக்காச்சும் வரட்டும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னு, எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குவீன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.